உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. இலங்கை வந்த பிரித்தானியா வாழ் புலம்பெயர் தமிழர் கைதானது தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கைதான புலம்பெயர் தமிழர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் மரணமான தனது தாயாரின் இறுதி கிரிகைகளுக்காக நாட்டுக்கு வருகை தந்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், நேற்று முன்தினம் நாட்டிற்கு வருகை தந்த கிளிநொச்சியை சேர்ந்த 43 வயதுடைய நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைதான புலம்பெயர் தமிழருக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றினால் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி உருத்திரபுரத்தை சேர்ந்த சங்கர் விஜயசுந்தரம் என அடையாளம் காணப்பட்ட 43 வயதுடைய நபர் நவம்பர் 30 பாரிஸில் இருந்து வந்திறங்கிய போது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டார். பயங்கரவாதிகளுக்கு நிதி திரட்டியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். கடந்த 2009 ஆண்டு இலங்கையில் இருந்து தப்பிச் சென்று பிரித்தானியா குடியுரிமை பெற்ற விஜயசுந்தரம் இலங்கையில் இயங்கி வரும் பயங்கரவாத அமைப்பிற்கு ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து நிதி திரட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. கொழும்பு மற்றும் வன்னி மாவட்டங்களில் உள்ள அமைப்பின் உறுப்பினர்களுக்கு இந்த நிதி விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கொழும்பு குற்றப்பிரிவு இவருடைய செயற்பாடுகள் தொடர்பாக முறைப்பாடுகளை பெற்று 2012 மே 31 கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இந்த விடயத்தை அறிக்கை செய்தது. இதனையடுத்து அவருக்கு எதிராக நீதிமன்றத்தினால் பயண தடை விதிக்கப்பட்டது. இந்த பயண தடையை அறியாத சந்தேக நபர் இலங்கை திரும்பியதால் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் தடுத்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்காக கொழும்பு குற்றப்பிரிவினர் கைதான புலம்பெயர் தமிழரை காவலில் எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாயின் இறுதி கிரிகைக்காக வருகை தந்தவர் கைதான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.